வணக்கம். 2 நிமிஷத்துல ஒரு போட்டோஷாப் ட்ரிக். இன்னைக்கு என்ன ட்ரிக்னு பார்க்கலாமா? இது என்ன சொல்லுவாங்கன்னா பிளெண்ட் இஃப் கமாண்ட்னு சொல்லுவாங்க. பிளெண்ட் இஃப்னா பேக்ரவுண்ட் ரிமூவல் ரொம்பவும் சுலபமாக குறைஞ்ச நேரத்துல செஞ்சுடுறது. எப்படின்னு பார்த்துடலாமா? வாங்க. இமேஜ் ஓபன் பண்ணி வச்சிருக்கிறேன். இப்போ இந்த இமேஜ் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த பேக்ரவுண்ட்ல ப்ளூ இந்த கிளவுட்ஸ் இருக்குது இல்லைங்களா, இதுக்கு பதிலா எனக்கு இந்த கிளவுட் வேணும்னு ஆசைப்படுறேன். என்ன செய்யலாம்? வழக்கமாக நம்ம என்ன செய்வோம்னா மேஜிக் வாண்ட் டூல் எடுத்துக்கிட்டு, இல்லை மேஜிக் வாண்ட்லேயே அந்த இது இருக்குது இல்லைங்களா, குயிக் செலெக்ஷனா, அதை வச்சுக்கிட்டு கம்ப்ளீட்டாக அதெல்லாம் எடுப்போம். இது ஒரு விதம் இப்படி எடுக்கிறது. இதான் வழக்கமாக செய்யறது. கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக சிம்பிளாக செய்யறதுக்கு ஒரு முறை இருக்கு. என்னன்னு பார்க்கலாமா? ரைட் கிளிக் பண்ணி பிளெண்டிங் ஆப்ஷன்ஸுக்கு போகிறோம். பிளெண்டிங் ஆப்ஷன்ஸுக்கு போனீங்கன்னா இங்க பாருங்க, பிளெண்ட் இஃப்னு ஒன்று இருக்குங்களா, இதுல கிரே மட்டும் தான் இருக்கு. நம்ம பார்த்தது ஃபுல்லா கிரே மட்டும் தான் பார்த்துருப்போம். இதுல இந்த பர்டிகுலரா எது ப்ராமினென்ட்டா, எது கலர் அதிகமா இருக்கோ அந்த கலரை நம்ம எடுத்துக்கிறது. இங்க ப்ளூ தானே அதிகமா இருக்கு, ஸோ ப்ளூ எடுத்துக்கிறோம். ப்ளூவை எடுத்துக்கிட்டு இந்த திஸ் லேயர் இருக்குது இல்லைங்களா, இந்த லேயர்ல இருக்கிறத என்ன பண்றேன், அப்படியே குறைக்கிறேன். என்ன ஆகுது பாருங்க, அந்த ப்ளூ ஃபுல்லா போயிடுச்சுங்களா. இன்னமும் ஸ்மூத்தா வேணும்னா ஆல்ட்ட பிரஸ் பண்ணிக்கிட்டு இந்த முள் இருக்குதுல, இந்த ஒரு நீடில் மாதிரி இருக்கு பாருங்க, இதுல வச்சு இழுங்க. இன்னமும் சாஃப்டா அது என்ன ஆகும்னா கம்ப்ளீட்டா ஒரு ஃபெதர் ரேடியஸ் மாதிரி வச்சு கம்ப்ளீட்டா அந்த ப்ளூ கலரை மட்டும் ரிமூவ் பண்ணிடும். இப்போ எப்படி இருக்குதுன்னு பாத்தீங்களா? இந்த இமேஜ் தான் நான் பின்னால போட்டிருக்கிறேன். இந்த இமேஜ் தான் இருக்குது. இந்த இமேஜ் தான் இங்க இருக்குது. ஒரிஜினல் போயிடுச்சுங்க. இந்த ஒரிஜினல் போயிடுச்சு. இப்போ இங்க இருக்குது. இது ட்ரிக். இதுதான் அந்த பிளெண்ட் இஃப் கமாண்ட். ஓகே, செஞ்சு முடிச்சாச்சு. ஆக்சுவலா 50% தான் நம்ம செஞ்சு முடிச்சிருக்கிறோம். ஏன் சொல்றேன்னா, இப்போ நமக்கு இந்த கிரீன் இந்த இமேஜ்ல இருக்கிற சில விஷயமெல்லாம் கொஞ்சம் நல்லா வேணும், எடுத்து கொடுக்கணும்னு நினைச்சு நீங்க கர்வ்ஸுக்கோ லெவல்ஸ்க்கோ போய் நீங்க கையை வச்சீங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும்னா திருப்பியும் பழைய அந்த ப்ளூ என்னென்னலாம் ரிமூவ் பண்ணல எல்லாமே வர ஆரம்பிச்சிடும். அப்ப என்ன செய்யறது? ஃபர்ஸ்ட் இதை முடிச்சுட்டு ரைட் கிளிக் பண்ணி இந்த லேயரை நம்ம என்ன பண்ணோம்னா கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட்னு சொல்லிட்டு மாத்திரணும். மாத்தின பிறகு நீங்க கர்வ்ஸுக்கு போய் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணுங்க, ஒன்னாங்க கரெக்டா. இது இந்த லேயருக்கு மட்டும் எடுத்துட்டீங்கன்னா, உங்களுக்கு ஏற்கனவே நேத்து ட்ரிக்ல சொல்லியிருக்கேன், ஆல்ட்ட பிரஸ் பண்ணிக்கிட்டு கிளிக் பண்ணீங்கன்னா இந்த லேயருக்கு மட்டும் அந்த கண்ட்ரோல் ஒர்க் ஆகும். சரிங்களா? பின்னால் இருக்கிற பேக்ரவுண்ட் லேயர் ஒண்ணுமே ஆகாது. ஓகேவா? ட்ரிக் நல்லா இருக்கா? அடுத்த ட்ரிக்ல பார்ப்போம். பாய்.